ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் கத்திரிக்காய் போட்ட ஸ்பெஷலான சிக்கன் தொக்கு தான் பார்க்க போகிறோம். எனக்கு கத்திரிக்காய் பிடிக்காது, நான் கத்திரிக்காய் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிடிக்காதவங்க கூட கத்திரிக்காவை விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இந்த கத்திரிக்காய் போட்ட சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் சீக்கிரமாக பார்த்துடலாம். ஒரு எண்ணெய் சட்டியில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு கிராம்பு, 2 பட்டை, கொஞ்சமாக பிரிஞ்சி இலை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம், பட் ஆப்ஷனல் தான். பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம் நறுக்கி சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கின பிறகு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். அதோட பார்த்தீங்கன்னா பச்சை வெங்காயம் வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 பழுத்த தக்காளி, நல்ல பழமாக இருக்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். பழுத்த தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த கத்திரிக்காய் தொக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் 2 மிளகாத்தூள் கலந்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள், அதாவது வீட்டில் அரைச்சிருக்கோம் பார்த்திங்களா, குழம்பு மிளகாத்தூள், அது 2 ஸ்பூன் போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. சிம்மில் வச்சு செய்யுங்க, அதான் முக்கியமானது. நம்ம அரிஞ்சு வச்சுருக்க கத்திரிக்காயை பார்த்திங்கன்னா இப்படி 4ஆக கீறி அரிஞ்சு வச்சுக்கோங்க. பூச்சி இல்லாமல் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பத்தலைன்னா அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். இது போட்டு மூடி வச்சுருங்க. 20 மினிட்ஸ் நீங்கள் மூடி வச்சிங்கன்னா தான் அதில் நம்ம போட்ட உப்பு மிளகாத்தூள்லாம் இந்த சிக்கன் சாறில் இறங்கும். அதனால் மூடி வச்சதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் கழித்து கொஞ்சமாக 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம தொக்கு பதத்தில் செய்கிறதுனால தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை. போட்டு நல்லா 20 மினிட்ஸ் வேக வச்சதுக்கப்புறமா திறந்து பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் நல்லா ஃப்ளஷியாக வெந்திருக்கு. கத்திரிக்காயும் சூப்பராக வெந்திருக்கு. சில பேர் கத்திரிக்காய் பிடிக்காதுன்றவங்க கூட இந்த மாதிரி தொக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கனோட இதோட உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் ஆப்ஷனல் தான். ஆனால் சிக்கன் தொக்குன்னு செய்யும் போது இந்த மாதிரி காய் போட்டு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.